ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நவீஸ் டைரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது சண்டே எடுத்த விலாகு. சண்டே மார்னிங்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். மார்னிங் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடு ஃபுல்லாக கூட்டியாச்சு. சாட்டர்டே நைட்டு பாத்திரம் தேய்க்கலை, காலையில் எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ சண்டே மார்னிங் தான் எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீட்டை கூட்டினதுக்கப்புறம் அகல் விளக்கு ரெண்டும் ஏற்றி வாசலில் வச்சிடலாம். வழக்கம் போல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 விளக்கையும் ஏற்றியாச்சு. ஏற்றி வாசல் கதவு பக்கத்தில் வச்சாச்சு. இன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் பண்ண போகிறோம். விளக்கு ஏற்றி வச்சாச்சு வாசல் பக்கத்தில். அடுத்து கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் நிறைய பாத்திரம் இருந்தது. ஒரு பாத்திரமாக ஃபஸ்ட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டே இருக்கும்போதே காஃபியும் போட்டுடலாம் அப்படின்ட்டு அடுப்பில் பால் காய வச்சாச்சு. பால் கொதிச்சிடுச்சு. இப்போ எனக்கு மட்டும்தான் காஃபி கலக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கரையும் காஃபி பவுடரும் போட்டாச்சு. சூடான பாலையும் அதில் ஊற்றிக்கலாம். செம்மையான காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். பாதி பாத்திரம் தேய்க்கிறதுக்குள்ளவே அவங்களுக்கு பசி வந்துருச்சு. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சட்னிக்கு வெங்காயம் தாளிச்சிட்டேன். அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகா, புளி எல்லாமே தாளிச்சாச்சு. தேவையான எல்லாத்தையுமே தோசைக்கல்லில் தான் வதக்கினேன். பாத்திரம் பாதி தேய்க்காமல் இருந்ததுனால தோசைக்கல்லையே வதக்கிட்டேன். அடுத்து சட்னிக்கு தேவையான உப்பு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அந்த கேப்பில் தோசைக்கல் காஞ்சிட்டதுனால ஒரு தோசையை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தோசையும் ஊற்றியாச்சு. ஸோ இந்த அடுப்பில் சட்னிக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பை தாளிச்சிட்டு அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தாளிச்சதை அதில் கொட்டிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு வெங்காய சட்னியும் தோசையும். ஸோ இதுலேயே நல்லெண்ணையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். தனியாக எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரமும் எல்லாமே விளக்கி முடிச்சாச்சு. அடுப்பு மேடையும் மறுபடியும் தொடச்சிட்டேன். இது நேற்று நைட்டு பாத்திரம் விளக்காததுனால இன்றைக்கி நிறைய சேர்ந்துருச்சு. இது நேற்று கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்த பால்கோவா. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லோரும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பால்கோவா சாப்பிட்ருக்கோம். பார்த்தோடனே ஆசையாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக வெட்டி சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து மத்தியானம் லஞ்ச் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரே சாதமாக தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசி, பருப்பு இது ரெண்டையும் தண்ணியில் கழுவி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட போகிறேன், உப்பு. இப்போ இதுக்கு வேணுன்ற காய்கறியெல்லாம் எடுத்துடலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, சவ் முருங்கைக்காய், பூசணிக்காய், ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் அரிய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு கழுவுறதுக்காக தண்ணியில் போட்டாச்சு. அப்படியே ஒரு காயாக அரிஞ்சிடலாம். கத்திரிக்காயையும் 2ஆக வெட்டி போட்டுட்டேன். பீன்ஸு காம்பெல்லாம் நறுக்கி போட்டாச்சு.
அடுத்து கேரட்டை தோல் சீவிக்கலாம். கொஞ்சமாக சவச்சவ எடுத்துக்க போகிறேன். அதையும் தோலெல்லாம் நறுக்கிடலாம். இது எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ண போகிறோம். அடுத்து முருங்கைக்காய் கட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பூசணிக்காய். இது எல்லாமே தோல் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். பரங்கிக்காவும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இப்போ தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இதை கழுவி எடுத்து குக்கருக்குள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் கட் பண்ணி முடித்தாச்சு. இது மாதிரி ஒரு காயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கருக்குள்ளே போட போகிறோம். இப்போ எல்லா காயும் குக்கரில் போட்டாச்சு. இதில் ஒரு பச்சை மிளகாவையும் அரைச்சி போட்டுட்டு சாம்பார் பொடி எல்லாமே போட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ தக்காளியும் கட் பண்ணி இதிலேயே போட்டுடலாம். தக்காளியை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ண போகிறேன். தக்காளி இப்போ குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக இதில் சீரகம் பெருங்காயம் ஒரு துண்டு போட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இறக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாதம் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டதுனால அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நெய் வேணாலும் விட்டுக்கோங்க. நான் அதை கொஞ்சம் நல்லா மசீர மாதிரி கடைஞ்சிட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ்க்கு கொஞ்சம் வடகம் பொரிக்கலான்ட்டு இருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வடகத்தை பொரிச்சு எடுத்துடலாம். வடகம் பொரிஞ்சிருச்சு. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வடகத்தை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதோடு நான் வந்து மோர் மிளகாவும் சேர்த்து பொரிச்சிடலான்ட்டு இருக்கேன். இப்போ மோர் மிளகாவும் எடுத்தாச்சு. வடகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு மேலே வருதுன்னு. இன்றைக்கி வீட்டில் அப்பளம் இல்லை, அதனால் வடகம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான வடகமும் பொரிச்சாச்சு. சாதமும் ரெடி. இன்றைக்கி லஞ்சு சாம்பார் சாதமும் வடகம் மோர் மிளகா தான் பண்ணினேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. இதோட இந்த vlog முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.